கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான நேரம் தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, இது ரெண்டுமே கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராக்கேது பயிற்சியாவது நமக்கு நல்ல வலு கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராக்கேது பயிற்சியும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட்டு இல்லைன்றது தான் உண்மை. அப்படி பார்த்தா என்ன ஒரே ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு பலம்னா, ஒரு 1.5 வருடமாக உங்கள் வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு மாறி போனார் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு பலமே. காலை சுற்றிக்கிட்டு இருந்த பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு மாறி போனது மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்களா? அப்படி பார்த்தா 100க்கு 30% தான் கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 70% கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு முடக்கமான ஒரு நேரம் தான். ராகு கேது பெயர்ச்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது யார்? நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். இப்போ நிழல் கிரகம்ன்றதுலாம் அவருக்கு நட்சத்திரம் தான் உண்டை தவிர ராசி கிடையாது. அதனால தான் ஒரு நிழல் கிரகம்னு சொல்கிறோம். வக்கர கிரகம் அப்படின்னா எப்பயுமே பின்னோக்கி நகர்ந்து தான் வருவார், முன்னோக்கி நகர்த்து போக மாட்டார். அதுக்காக தான் அவர் வக்கர கிரகம்னு சொல்கிறோம். ஷாயா கிரகம் அப்படின்னா ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறது தான் அவருடைய வேலை. குறைச்சி கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார், இல்லைங்களா? என்ன கொடுக்குன்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் அந்த ராக்கேதருடைய ஒரு யோகம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராக்கேது பயிற்சி எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த ராக்கேது பயிற்சி அடைகிறார். அதாவது ஆங்கில தேதின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசி கன்னி ராசியிலிருந்து கேது ராசி அதாவது சிம்ம ராசிக்கும் கேது பயிற்சியாகிறார். அப்போ மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி அடைகிறார். அப்போ இந்த 2025 மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருக்க போகிறார். இப்படி இருக்கிறவர் அதாவதுன்றது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசிக்கு உட்காந்தா நட்பாக தான் உட்காருவார். ராகு உட்காந்தாலும் நட்பாக தான் இருக்கும், கேது உட்காந்தாலும் நட்பாக தான் உட்காருவார். அப்போ கன்னிராசிக்கு ராகு கேது நட்பு கிரகம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்படி உட்காரும்போது இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 2025 மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஆகுது பார்த்தீங்களா. கண்டகச்சனியே வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட சனியுடைய பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு அதாவது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சரிங்களா? ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தா 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ மீன ராசியிலிருந்து 3ஆம் இடமா ரிஷப ராசி, 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. அதனால் அந்த ராகு கேதுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் இடமும் உங்கள் ராசி பட்டாலும் கொஞ்சம் கண்டகச்சனியே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான நேரமாக தான் இருக்கும். அதனால் சனி பயிற்சி பெரும்பாலும் நீங்கள் ரொம்ப நல்லதாக இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆனார். அந்த குரு பயிற்சின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவதுன்றது 9ஆம் இடத்துலேருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு தொழில் குருவை வந்திருக்கிறார். அதனால் குரு பகவானும் பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அதனால் குருவும் உங்களுக்கு 10ஆம் இடமாக வந்ததுனால கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான நேரம் தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, இது ரெண்டுமே கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராக்கேது பயிற்சியாவது நமக்கு நல்ல வலு கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராக்கேது பயிற்சியும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட்டு இல்லைன்றது தான் உண்மை. அப்படி பார்த்தா என்ன ஒரே ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு பலம்னா, ஒரு 1.5 வருடமாக உங்கள் வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு மாறி போனார் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு பலமே. காலை சுற்றிக்கிட்டு இருந்த பாம்பு மாதிரி இருந்த கேது பகவான் உங்களை விட்டுட்டு மாறி போனது மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பரவாயில்லை.
சரிங்களா? அப்படி பார்த்தா 100க்கு 30% தான் கண்டிப்பாக நல்லா இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 70% கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு முடக்கமான ஒரு நேரம் தான். இப்படி இருக்கும்போது ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு ரோகஸ்தான ராகுவாக வந்திருக்கிறார். வம்பு, வழக்கு, கடன், நோய் நொடி, உடல் உபாதிகள் இந்த மாதிரி இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதுனால சரிங்களா, கூட இருக்கிறவங்களே குளிப்பறிச்சிருவாங்க. அதை தவிர நான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தான் கண்டிப்பாக அங்கே வேஸ்ட்டாக தவிர பலன் இருக்காது. படிப்புக்கு காசு கட்டி அதாவது மேல் படிக்கலாமா, இல்லை பணம் கட்டி வெளிநாடு போயிடலாமா அப்படி பார்த்தா இது ஒரு அதாவது செட் ஆகாது. ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் இப்போதைக்கு எதை தொட்டாலுமே கொஞ்சம் விரையமான நேரம். ஏன் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் நெகட்டிவாக தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக ஒன்று கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா உங்களுடைய கேது விரைய கேதுவாக இருக்கிறாரு. பொதுவாக ஒரு கிரகம் 6, 8, 12 நல்லா புரிஞ்சுக்கொடுங்க. 6, 8, 12 அப்போ 6ஆம் இடத்துல ராகு வராரு, 12ஆம் இடத்துல கேது வராரு. எப்படி நல்லது பண்ணுவார்? அப்போ கொடுக்குற கிரகம் கூட இருந்தால் கெடுக்கிறவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான். ஃபோன் பண்ணி காசு கேட்டிங்கன்னா வான்னு சொல்லுவாங்க, அதே நேரில் போனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ படிப்புக்கு கேட்டிங்கன்னா நிச்சயமாக படிப்புக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து படிப்புக்கு வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு சனிப்பார்வை பார்க்குறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும். படிப்பை பற்றி குறை கிடையாது. சரிங்களா? படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஏதாவது சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடன்பட்டு வாங்கிடலாமோ, இல்லை நம்ம கையில் இருக்கிறத வச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பெருசாக பண்ணிடலாமோ நினைக்கிறது கொஞ்சம் தவறு. அதனால் இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழ கொஞ்சம் கற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமை, கவனமாக கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு யோசனை மட்டும்தான் இப்போ நிறைய தோணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மைண்டு தான் வேலை செய்யுமே தவிர அது எல்லாமே முடக்கமாக தான் இருக்கும். அப்போ நினைக்கிறோம் எல்லாமே நம்ம பண்ணுற அளவுக்கு டேலண்ட்டாக இருக்குது, திறமையாக இருக்கிறோம், புத்திசாலியாக இருக்கிறோம், ஆனால் நம்மளால பண்ண முடியலையே என்ன காரணன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராக்கேது பயிற்சி ஒன்றும் நல்லா இல்லை. அதனால் புதன் பகவான் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இந்த ராக்கேதுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். அதனால் அவர் பாருங்கள். அடுத்தது தைரியஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி அதாவது மங்களக்காரகன் செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண தடைகள் எல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கு, திருமணங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கைக்குடி வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இல்லாமல், அதே மாதிரி 1, 2, 7, 8 கூடியவன் ராகு கேது இல்லாமல், 7, 8 கூடியவன் சனி சுக்கிரன் இல்லாமல் கண்டிப்பாக நல்லா இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ராக்கேது பயிற்சி சரியில்லைன்னா கூட ஓரளவுக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு சனி பகவான் தான். அதனால் சனி பகவான் நீங்கள் பிறக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அது மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நிச்சயமாக கொடுத்துருவார். அதனால் எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் இந்த காலகட்டம் இந்த ராக்கேது பயிற்சி கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லைன்றது மட்டும்தான் உண்மை. சரிங்களா? கன்னிராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கவலைகள் கொஞ்சம் அதிகம், மனசுக்குள்ளார ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமன்ற மாதிரி மதுனு மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் குதிக்கிறது தாவறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல கண்டிப்பாக மாற்றம் இல்லை. சரிங்களா? இது எதாக இருந்தாலும் நீங்கள் அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.